எல்லோருக்கும் காலை வணக்கம். மிளகாக்கண்டு நட்டுருக்காங்க பாருங்கள். செம்மண் தரையில் அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மிளகாக்கண்டு நட்டாச்சு. காலையில் அழகாக தெளிஞ்சு நல்லா தெளிச்சியாக இருக்குது பாருங்கள். கண்டு மிளகாய் கண்டு நடுவில் பூரா என்னன்னா பாருங்கள் தக்காளி இப்படி சாஞ்சு கிடஞ்சாலும் பண்ண முந்திரம் தெளிச்சியாக இருக்குது பாருங்கள். இந்த வாய்க்கால் ஃபுல்லாக தக்காளி, சைடில் இந்த பக்கம் வந்து மிளகாய் கண்டு எவ்வளோ இடாவளி விட்டுருக்கு பாருங்கள். செம்மண் தரையை அழகாக உழுது போட்டு பார் போட்டு மிளகாய், தக்காளி, வெண்டைக்காய், இந்த மிளகாய் தக்காளி மட்டும் போட்டிருக்காங்க. இதில் எது வேணாலும் வரும் இந்த செம்மண் தரையில். தக்காளி நாற்று போட்டு மிளகாய் நாற்று போட்டு அதுலேருந்து எடுத்து நடுவாங்க. இப்போ அது வரைக்கும் நட்டுருக்காங்க. நாங்கள் நடலாம் நடாமல் இருக்குது பார்த்தீங்களா. இல்லை தண்ணி பாய்ச்சி அப்படி நடுவாங்க. இப்போ பாதி வரைக்கும் நட்டுருக்கு. இந்த தண்ணி பாய்ச்சறதே ஒரு பெரிய வேலை தான். உடச்சிராம அப்படி பாய்ச்சணும். இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஃபுல்லாக ஒரு ஃபுல்லாக அது வரைக்கும் போகுது. அப்படியே வெட்டி கோளார பாய்ச்சணும். அந்த மிளகா நட்டுருக்காங்க பாருங்கள். நல்லா தெளிச்சாக இருக்க. காலையில் நேற்று எடுத்து நட்டுருப்பாங்களா, இன்றைக்கி காலையில் நிமிர்ந்துருச்சு பாருங்கள். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். காலை பொழுது சூரியனை பாருங்கள். சூரியன் அருமை. எல்லோருக்கும் காலை வணக்கம். பசுமையை பார்த்தாலே தனி சந்தோஷம்தான். குட் மார்னிங். நல்லா செம்மந்த புல் இல்லாமல் அழகாக உழுது போட்டு தக்காளி, கத்தரி, மிளகாய் எல்லாம் நடுவாங்க. அதில் அழகாக இருக்கும். பெருசாக வந்தோன்னு ஒரு நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வாய்க்கால் எல்லாம் தண்ணி வச்சுப்பாங்க. நையில் கத்துது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வாணன். விளாகண்டு பாருங்கள். சூப்பர். தேங்க்ஸ்.